இன்று யோகினி ஏகாதசி. வருடம் முழுவதும் வரும் ஏகாதசிகளில் யோகினி ஏகாதசி மிகவும் சிறப்புமிக்க ஏகாதசிகளில் ஒன்று. உங்கள் மனதில் நீண்ட நாட்களாக ஒரு வேண்டுதல் இருந்தால், எத்தனை முறை முயற்சிகள் செய்தாலும் நடக்காமல் இருக்கும் ஒரு காரியம் இருந்தால், வேலையோ திருமணமோ குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி பணத்தேவை அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு முக்கியமான நிறைவேறாத ஆசை, இவ்வனைத்தையுமே நிறைவேற்றக்கூடிய நாள்தான் இந்த யோகினி ஏகாதசி. இன்று வீட்டின் பூஜை அறையில் பெருமாளுக்காக ஒரு விளக்கேற்றி சிறிய கோலத்தை இட்டு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை பெருமாளுக்கு நிவேதனமாக வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை கேளுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் உடனே நடக்கும். ஓம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி சம்ஹ்ருத்ய லோகான் வடபத்ரமத்யே शयानमाद्यन्त विहीनरूपं सर्वेश्वरं सर्वहितावतारं बालं मुकुन्दं मनसा स्मरामि इन्दीवरश्यामलकोमलाङ्गम् इन्द्रादिदेवार्चितपादपद्मं संतानकल्पद्रुममाश्रितानां बालं मुकुन्दं मनसा स्मरामि लम्बालकं लम्बितहारयष्टिं शृङ्गारलीलाङ्गितदन्तभङ्क्तिं बिम्बाधरं चारुविशालनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि शिख्ये निधायात्यपयोदधीनि बहिर्गतायां व्रजनायिकायां भुक्त्वा यथेष्टं कपटेन सूप्तं बालं मुकुन्दं मनसा स्मरामि कलिन्दजान्तस्थितकालियस्य फणाग्ररङ्गेन ठनप्रियं तत्पुच्छहस्तं शरदिन्दुवक्त्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि उलूखले बद्धमुदारशौर्यम् उत्तुङ्गयुग्मार्जुनभङ्गलीलम् उत्पुल्लपद्मायतचारुनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि आलोक्यमातुर्मुखमादरेण स्तन्यं बिबन्तं सरसीरुहाक्षं सच्चिन्मयं देवमनन्तरूपं பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. பெருமாளின் வழிபாட்டை செய்யும் பொழுதும் மகாலட்சுமியின் வழிபாட்டை செய்யும் பொழுதும் அவர்களை வரவழைக்கும் விதமாக நாம் சில காரியங்களை செய்வது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எடுத்துக்காட்டாக பெருமாளின் பூஜைக்கு முன்பு விளக்கேற்றுவதும், பெருமாளை வீட்டிற்கு அழைப்பது போல கோலங்கள் இடுவதும், அலங்காரங்களை புஷ்பங்களால் செய்வதும், இனிப்பு பதார்த்தத்தை நிவேதனமாக வைப்பதும், இப்படிப்பட்ட காரியங்கள் நமது மந்திரங்களுக்கான பலனை உச்சக்கட்டமாக மாற்றிக் கொடுக்கும். அப்படியாக இன்று யோகினி ஏகாதசியில் இந்த பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை பக்தி ஸ்ரத்தையுடன் எவர் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களின் நீண்ட நாட்களான ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் மட்டும் கேட்டால் போதுமா? உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.